கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நிஜமாவா? ஹல்லேலூயா. சிலுவை தியான கூட்டம்லப்பா எல்லாரும் சோகமா இருக்காங்க. இயேசுப்பா நமக்காக ஐயோ, சிலுவை தியானம் என்பது எத்தனை மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தெரியுமா? இந்த 40 ஹல்லேலூயா சிலுவை குறித்த தியானம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவபலன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிச்சயமாக சொல்லுகிற இந்த 40 நாட்கள் மிகுந்த ஒரு மகிமையின் நாட்களாக இருக்கும். எனக்கு இந்த 40 days பார்த்தீங்கன்னா என்னுடைய ஊழியத்தில் இந்த 40 நாட்கள் எப்போவுமே மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குற நாட்கள். ஏன்னா ஒவ்வொரு 40 நாட்களும் முழு நேரமாக கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசித்து தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற நாட்கள். பல ஆண்டுகளாக இந்த 40 நாட்களை ஒரு வசந்த காலமாக நான் கொண்டாடி கொண்டு வருகிறேன். ஐ வில் கெட் க்ளோசர் டு காட். இன்னும் ஒரு படி நெருங்கி வரணும். ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய ஆசை, என்னுடைய ஜெபமும் ஏக்கமும் பாரமும் எண்ணமும் என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் இடத்துல வரணும். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே கரங்களை உயர்த்தி சோத்தரிப்போமா எல்லாரும்? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் நன்றி 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 நன்றி. வாய்களை திறந்து சோத்தரிக்க போகிறோம். யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. எல்லாரும் வாய்களை திறக்கணும். வாயை திறக்க 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 கர்த்தர் நன்மையினால் நம்மை நிரப்புவார். அவருடைய மகிமை நம் மீது வெளிப்படும். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அற்புதத்தின் நாட்கள். These days are glorious days. மகிமை வெளிப்படுகிற நாட்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். தடைகள் விலகட்டும். இந்த நாளுக்கு உண்டான வார்த்தைக்கு உண்டான தடைகள் விலகுவதாக, வல்லமை வெளிப்படுவதற்கு இருக்கிற தடைகள் ஹல்லேலூயா முறியடிக்கப்படுவதாக, கர்த்தருடைய மகிமை நம்ம மேல இறங்கட்டும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். லேதோ ஷேத்தே ரேமா நாராத்தூரே பாதாடா ரபா. நன்றி 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 நன்றி. இந்த எல்லையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக. இந்த எல்லையிலே போராடுகிற எல்லா விக்கிரகத்தின் ஆவிகள் கட்டப்படுவதாக. ஒருமனப்பாட்டுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிரிவினையின் ஆவிகள் கட்டப்படுவதாக. தேவ பிரசன்னம் இறங்கட்டும். தேவ மகிமை எங்கள் மீது இறங்கட்டும். தேவனுடைய காருண்யங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து நல்ல ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா. இன்னும் பலமா 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 இன்னும் பலமா. ரபதோ ஷேதே ரே பகலா லகதுடனா துரேதே ரே பதோ ஷேதே ரே பகலா. Thank you Jesus. Thank you for this wonderful day. Thank you for this wonderful presence. ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்காக நன்றி, இந்த கூடுகைக்காக நன்றி. இந்த 40 நாள் நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க செய்து கொண்டு இருக்கிறீரே, நன்றி 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 நன்றி. நீர் பெரியவர். சொல்லுங்க, நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் உண்மை உள்ளவர், எங்களை பலப்படுத்துகிறவர். எங்க ராஜா நீங்க தான், எங்க ராஜா நீங்க தான், எங்களை ஆள போகிறவர் நீங்க தான், எங்களை நடத்த போகிறவர் நீங்க தான். உங்க மேல கரம் வைத்து உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்ல போறோம். உங்க மேல கரம் வைத்து சொல்லுங்க. அப்பா, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். சத்தமா 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுங்க. ஆமா, ஹல்லேலூயா. எங்களை அன்போடு கூட அழைத்து இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு ஆஸ்பான் ஜெபதுரை அண்ணனுக்காக நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் அண்ணனை ஆசீர்வதிக்கணும். இன்னும் வல்லமையாய், இன்னும் மகிமையாய், இன்னும் அதிகமாய் கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்தணும். நாங்கள் குடும்பமாக அண்ணனை நேசித்து அண்ணனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். வல்லமையாய் அண்ணனை பயன்படுத்தி கொண்டு வருகிறார் கர்த்தர். நம்ம எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஆலயத்தில் அண்ணனை கொண்டு செய்து கொண்டு வருகிறார். இனிமேலும் செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லிடலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பெரியவர், பெரியவர், அவர் அற்புதங்களை செய்பவர், அற்புதங்களை செய்பவர். ஆமென். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் ஒரு நிமிஷம் அப்படியே நினைச்சு பார்த்தப்பா. Yes Lord.
உம்மை தெய்வமாய் கொண்டிருக்க நான் பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கணும். என்னை நேசிக்கிற ஒரு தெய்வம், எனக்காய் ஜீவனை கொடுக்கிற தெய்வம், ஜீவன் பரிபூர்ணம் அடைய செய்கிற ஒரு தெய்வம், எனக்காய் நித்தியமாய் ஒரு ஜீவனை கொடுக்கிற என் தெய்வம். இந்த தெய்வத்தை தெய்வமாய் கொண்டிருக்கிற நான் பாக்கியவான், பாக்கியவதி, பாக்கியவதி. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, சர்வ வல்லவராளுகிறா. Yes Lord, hallelujah. Yes Lord, rabadoshe tere manaratu. Hallelujah, sarva vallavaralugira. ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. Hallelujah, சர்வ வல்லவர் நீரே, தூயரே லெபதோஷேதரே மனரா. இயேசுவே வல்லவர் நீரே, பாத்திரரே துதி உமக்கே. பாத்திரரே ஆமென். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பரிசுத்த, அவர் ஆளுகை செய்கிறவர், அவரே என் ராஜா. ஆமென். துதி உமக்கே. तेरे बाबा बाबा बाबा. Hallelujah. அவர் மரித்ததினால் ஆமா நான் இன்றைக்கு ஜெயித்திருக்கிறேன். வாவ், அவர் மரித்ததினால் நாம் இன்றைக்கு ஜெயித்திருக்கிறோம். நான் நீதிமானாய் இருக்கிறேன். நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கல்வாரி மரணத்தினால் அவர் எனக்கு தகப்பனாய் மாறி இருக்கிறார். ஹalleluya. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? ஆமென். உங்களுக்கு தெரிஞ்ச டியூன்ல தான் நாங்க பாடப்படும், கூட சேர்ந்து பாடுங்க. அணுகவே முடியாத பரிசுத்த தெய்வம், பலியானீர் என்னை மீட்க. ரே மலால் தரி மரோதோஷி தேரே பஹதுரா தரா பகதுரா பஹ. பரிசுத்த தெய்வம், பலியானீர் என்னை மீட்க. He died on behalf of you. Yes. அவரின் தகப்பனா கல்வாரி மரணத்தினா, அவரின் தகப்பனா. அவர் மறிக்க நான் ஜெயிக்க நீதிமானே. ஓ நீதிமானே, அவர் மறிக்க நான் ஜெயிக்க நீதிமானே. ஓ நீதிமானே. கல்வாரி. Yes, he died, he died. தகப்பனா கல்வாரி மரணத்தினா, அவரின் தகப்பனா.
பாடலாமா? அவர் மறிக்க நான் ஜெயிக்க நீதிமானானே. அவர் மறிக்க நான் ஜெயிக்க நீதிமானானே. பாடுவீங்களா? அவர் மறிக்க நான் ஜெயிக்க. சத்தமா நல்லா. நீதிமானானே. அவர் மறிக்க நான் ஜெயிக்க நீதிமானானே. கல்வாரி மரணத்தினால் அவரின் தகப்பனானார். உங்க வலது கரத்தை உயர்த்தி கல்வாரி மரத்தினால் சொல்லுங்க. கல்வாரி மரணத்தினால் நேரலிலே பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு ஜனமே, அவர் மரித்ததனாலதான் நாம் ஜெயம் எடுத்து அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறோம். எஸ், கல்வாரி இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்வார். இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. அந்த அநேகர் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். அந்த அநேகர் எத்தனை வருஷம் இல்ல, எத்தனை வருடம் கடந்துதானால் இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். ஆமென். நம்ம சொந்தக்கார ஆபிரகாம் நமக்கு சொந்தக்காரா இல்லையே. ஈசாக்கு நம்ம தாத்தாவா? யாக்கோபு நம்ம பெரியப்பாவா? இல்லையே. இவைகள் எதுலயும் நம்ம இல்லாது இருந்தும் அந்த சிலுவையில் கொடுக்கிற தைரியத்துல தான் நம்ம அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறோம். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்வேன், அந்த அநேகர் சொல்றாங்கல்ல, அந்த அநேகத்திற்குள் நம்ம எல்லாரையும் கர்த்தர் அடக்கி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த அநேகத்திற்குள்ள நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இந்த நாளில மாறி இருக்கிறோம். எதனால தெரியுமா? கல்வாரி மரணத்தினால. ஆமென். ஹல்லேலூயா. இந்த 40 நாட்கள் எப்பங்க இந்த 40 நாட்கள் வந்துச்சு? எதனால வந்துச்சு? எப்படி இது வந்துச்சு தெரியுமா? முதல் நூற்றாண்டு திருச்சபையில முதல்ல இந்த திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட போது அப்போஸ்தலர்களாலே அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இவர்கள் எல்லாரும் இணைந்து, அப்போஸ்தலர்கள் தலைவர்கள் எல்லாரும் இணைந்து 48 hours or 40 hours இதை அனுசரிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஆண்டுடைய சிலுவை மரணத்தை குறித்து தியானிக்கணும், அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை தியானிக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 48 hours or 40 hours அப்படி ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு, சில வருடங்கள் கழிச்சது, அப்புறம் 3 நாட்கள் அந்த சிலுவை குறித்ததான தியானத்தை அவர்கள் செய்ய ஒரு பழக்கத்துக்குள்ள வந்தார்கள். அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கழித்தது பிற்பாடு 7 நாட்கள் பரிசுத்த வாரமாக அனுசரிக்க ஆரம்பித்தார்கள். 7 days as Holy Week. சிலுவையில் மரித்த அந்த நாள்ல இருந்து அதுக்கு பின்னாடி 7 நாட்களை அனுசரிக்க ஆரம்பித்தார்கள். சில வருடங்கள் கழித்தது 40 நாட்களை அனுசரிக்க ஆரம்பித்தார்கள். எதுக்கு தெரியுமா? ஒவ்வொரு வருடமும் சிலுவை குறித்த தியானம் நமக்கு வேணும். என்னுக்கு பதிலாக கர்த்தர் பலியானார் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கணும் என்று திருச்சபை தலைவர்கள் இதை உருவாக்கினார்கள். பாரம்பரிய திருச்சபைகள் அதை இன்றும் கொண்டாடி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது நமது சபையிலையும் இந்த 40 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் கிட்ட வருவதற்கு, இன்னும் வார்த்தையை கேட்பதற்கு, ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை ருசிக்கணும், ஒவ்வொரு நாளும் அவர் சிலுவையில் பட்ட பாடுகளை அறியணும், இன்னும் நம்ம எல்லாரும் நன்மையை பெறணும் என்பதற்காக நமது சபையிலும் இப்போ தியானிக்க ஆரம்பித்திருக்கோம். இந்த 40 நாட்கள் என்னை பொறுத்தவரை ஒரு வசந்த காலம். ஆமென். ஹல்லேலூயா. என்னை பொறுத்தவரை ஒரு வசந்த காலம். எனக்கு என் பர்சனல் லைஃப்ல ஆண்டு இடத்துல இன்னும் கொஞ்சம் கிட்ட வருவதற்கு பிரயோஜனமா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. என்ன நான் நம்புறேன், இந்த 40 நாட்கள் எத்தனை பேர் இந்த நேரலையில பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, எத்தனை பேர் இதை அட்டன் பண்றீங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை, ஒரு வசந்த காலம், ஒரு மகிமையின் காலமாக இருக்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி நல்ல சத்தமா நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள் மிக முக்கியமான சுவிசேஷம். ஆண்டுடைய சுவிசேஷத்தை கொண்டு இருக்கிற இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள், இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள்ல 75% இந்த ஒரு வாரம் நடந்ததை குறித்து தான் எழுதியிருக்கு.
75% of this good news was written இந்த ஒரு வாரம் நடந்த சம்பவங்களை குறித்து தான் எழுதியிருக்குது. 75%. அப்போ இந்த வாரம் மிக 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 முக்கியமான வாரமாக இருக்கிறது. கடைசி 10 நாட்கள், கடைசி ஒரு 14 நாட்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான நாட்களாக இருக்கிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி இந்த வாரம் நடந்த ஒரு சம்பவத்தை மையமாக கொண்டு தான் இன்றும் நாளையும் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சண்டே என்ன சண்டே எல்லாருக்கும் ஞாபகம் இருந்தா சொல்லுங்களேன். குருத்தோலை ஞாயிறு. எஸ், இந்த குருத்தோலை ஞாயிறு ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை குறிக்கிற ஒரு ஞாயிறாக இருக்கிறது. இயேசு எருசலேமை நோக்கி ஒரு ஜெய பவனியாக, ஹல்லேலூயா, 2 பவனிகள் மிக 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 முக்கியமான பவனியாக கிறிஸ்தவம் இன்றைக்கும் கொண்டாடி கொண்டு இருக்கிறது. ஒன்று சிலுவை பவனி, அதான் யாராலையும் மறுக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு பவனி குருத்தோலை பவனி. அதற்கு முன்னோடியாக இந்த பவனி தான் இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சிலுவை பவனி எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் சிலுவையை சுமந்து சென்ற பவனி. அந்த சிலுவையை சுமந்த பவனிக்கு முன்னோடியாக இருந்தது இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லப்படுகிற எருசலேமுக்கு நேராய் ஆண்டவர் சென்ற இந்த அழகான ஒரு ஊர்வலம். நம்ம ஊர்ல சொல்ல போனோம்னா ஒரு ஊர்வலம். ஆமென். ஆமென். இந்த ஊர்வலத்துல நிறைய ரகசியங்களை கர்த்தர் புதைத்து வைத்திருக்கிறார். வாவ், 1 2 எவ்வளவு இருக்கு. அதை நாங்கள் தியானிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு ராஜாவா இருக்கிறார் என்பதை நாங்கள் உண்மையிலே ஆழமாய் உணர்ந்து கொண்டோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ராஜானா யார் தெரியுமா? ஆளுகை செய்கிறவர், ஒரு ராஜ்யத்தின் சொந்தக்காரர். ஆமென். ராஜ்யத்தின் சொந்தக்காரர், ராஜ்யத்தின் தலைவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். ஒரு பழமொழி சொல்வாங்கல்லப்பா, பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடு, கோத்திரம் அரிஞ்சு பொண்ணு கொடு, தெரியுமா? அப்படித்தானே சொல்லுவாங்க. பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடு, கோத்திரம் அரிஞ்சு பொண்ணு கொடுன்னுவாங்க. அப்படி ஆக்சுவலா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அது குளம் கோத்துறோன்ட்டு நம்ம சொல்ற அந்த விஷயம் கிடையாதுங்க. இது நம்மளாம் அதெல்லாம் பார்க்கறது இல்லைன்னு சொல்லிக்கிறோம். ஆனால் எப்படின்னு தெரியல எனக்கு. ஆமாம், ஆனால் அதை குறித்து சொல்லலை. எதை குறித்து சொல்லுகிறதுனா கோ கோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்திரம். பாத்திரம் இல்லை, பாத்திரன். பாடுகிற திறனை பொறுத்து தான் ஒரு கவிஞனுக்கு நீங்க பொற்காசுகளை கொடுக்க வேண்டும். இது ராஜாக்கு. ராஜா கிட்ட வந்து எல்லாம் எழுதி எழுதி காட்டுவாங்க, தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? நான் கூட நல்லா பாடுறேமா, பொற்காசா கொடுமா. அது ராஜா கிட்ட போகணும்பா. ஆமா. அப்ப ராஜா கிட்ட போய் கவிதைகளை எழுதி அவங்க அதை பிரசன்ட் பண்ணி ராஜா அவர்களுக்கு என்ன கொடுப்பாங்க? பொற்காசுகளை கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்திருக்கீங்கல்ல. அப்ப அவர்களுடைய பாடுகிற திறன் இல்ல பண் எழுதுகிற திறனை பொறுத்து அவர்களுக்கு அந்த பிச்சையோ அந்த கிஃப்டையோ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பாத்திரன் அறிஞ்சு பிச்சை போடு. கோத்திரன் அப்படின்னு சொல்லும்போது கோ அப்படின்னா ராஜா என்ற அர்த்தம். கோனா என்ன? ராஜா. கோத்திரன் அறிந்து பொண்ணு கொடு அப்படின்னா ஒரு ஊர்ல ராஜாவினுடைய திறமையை முதல்ல பாரு. அந்த ஊரினுடைய ராஜா திறமை வாய்ந்தவனா இருப்பான் என்றால் அவன் ஆளுகிற அந்த ராஜ்யத்தில் உள்ள குடிகளும் திறமை வாய்ந்தவர்களா இருப்பாங்க. நீ கண்ணை மூடிட்டு உன் பொண்ணு அவங்களுக்கு கொடுக்கலான்னு அர்த்தம். ஏன்னா அந்த ராஜ்யத்துல உன் பொண்ணு கஷ்டப்படவே மாட்டா. Because the king is good, super good. We have a king who is super good. Hallelujah. Amen. அவர் சாதாரண ராஜா இல்ல, அவர் ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜா. Amen. Hallelujah. அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். Amen. ஒரு பழைய பாட்டு உண்டு, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? வழி வழி செய்பவர். ஒரு பிச்சை ஏத்திக்கலாமாப்பா? அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? வழி செய்பவர் வழியுமானவர், வழியும் சத்தியம் ஜீவனுமாய் வீர்ந்தவர், வார்த்தை என்றவர் வார்த்தையானவர், உலகத்திலே ஒளியாக வந்தவர். என்ன பிச்சை சைரஸ்? சியா ஈ கொடுத்துருங்க. பாடலாமா அந்த பாட்டு? வழி சொன்னவர் வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தையானவர் உலகத்திலே ஒளியாக வந்தவர். இவரை மன்னோர் போற்றும் மன்னாதி மன்னன், விண்ணோர் போற்றும் தேவாதி தேவன், சான்றோர் போற்றும் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜனிவர்.
இயேசு ராஜாதி ராஜனிவர். லாஸ்ட் லைன் பாத்தீங்களா? ராஜாதி ராஜனிவர், இயேசு ராஜாதி ராஜனிவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறவர் பெரிய ராஜா. ஆமென் சொல்லுங்களேன். அந்த ராஜ்ய நம்ம ஆண்டவரை சாதாரணமா நினைக்கிறோம், சாதாரணமாய் பார்க்கிறோம், சாதாரணமாக கற்றுக்கொண்டு இருக்கிறோம். பட் நாம் ஆராதனை செய்கிறவர் சர்வத்துக்கும் ராஜா. ஆமென். அவர் ஏலோகிம், எங்கும் நிறைந்தவர். ஆமென். அவர் யாவே. அவருடைய பேரை உச்சரிக்கிறதுக்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கட்டும், இன்றைக்கும் யூதர்களாய் இருக்கட்டும், அந்த பேரை உச்சரிப்பதற்கே நடுநடுங்குவார்கள். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள ராஜா. நம்ம நினைப்பதற்கும் நம்ம எண்ணுவதற்கும் அப்பாற்பட்டவர் அந்த ராஜா. ஹல்லேலூயா. அவருடைய ஆளுகை இருக்கு பாத்தீங்களா? நம்முடைய பூமியை நீங்க சுத்தி பார்த்தீங்கனாலே அவருடைய ஆளுகை நம்முடைய கண்களிலே தெரியும். ஆமென். He has the power. Yes. Since he is the king, அந்த ராஜாவினுடைய பிரசங்கம், he started to preach பாத்தீங்களா? ஜீசஸ் ஸ்டார்ட் பண்ணாருல்ல பிரசங்கம் பண்ணுவதற்கு. அந்த பிரசங்கம் எதை குறித்து இருந்துச்சு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த ராஜா பேசினது அவருடைய ராஜ்யத்தை குறித்து. ஆமென். ராஜா பேசினது அவருடைய ராஜ்யத்தை குறித்தே. ஆமென். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யம் என்பது, தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? ஹல்லேலூயா. What is kingdom of God? அது பூலோகத்துக்குரிய ஒரு ராஜ்யமா? இல்லையே. இல்லல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். யார்கிட்ட சொன்னார்? நம்ம கிட்ட தானே சொன்னாரு. ஆமென். ராஜ்யத்தை தேடுகிறவர்களா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? ஒரே ஒரு சிம்பிள் அர்த்தம் தான். இந்த ராஜாவை இல்ல இந்த தெய்வத்தை நீங்க ராஜாவா ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்களும் நானும் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுகிறதுன்னு என்ன தெரியுமா? அவர் தான் ராஜா ராஜான்னு சொல்றது இல்ல. அவருடைய ஆளுகைக்குட்படுத்தப்பட நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு ராஜாவாய் மாறுகிறார். ஹல்லேலூயா. அவர் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. 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 இதுதானே கஷ்டம். ஆமா. அவருடைய ஆளுகைக்குள்ள கொடுக்கிறது தானே கஷ்டம். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் என்னை முழுவதுமாய் ஆளுகை செய்கிறார் என்று சொல்ல முடியும்? எஸ். அப்படியா? நீங்கெல்லாம் ஆண்டவரை நம்புறீங்களா? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நம்புறாரா? கொஞ்சம் ஆமென காண கேட்டு சொல்றான். ஹல்லேலூயா. இந்த ஆளுகை அப்படின்னு வரும்பொழுது வீட்டில் பல எங்கள் வீட்டு கொத்து சாவியில் பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு ஒரு சாவி, ஆனால் பெட்ரூமுக்கு ஒரு சாவி, உள் பீரோக்கு ஒரு சாவி, பீரோக்கு ஒரு சாவி, இன்னும் பல ரகசிய அறைகள் நம்ம வீட்டில் பல அறைகள் இருக்கிறது. ஒரே அறை தான் இருக்குது அவங்க வீட்டில். பல அறைகளை நாம் வைத்து கொண்டு இருக்கிறோம். அந்த காலத்துலலாம் மாமியார்கிட்ட தான் அந்த சாவி இருக்கும். கரெக்டா? இப்போ கொத்து சாவி எங்க இருப்பாங்க? வெள்ளியில என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு இதை ஒண்ணு வச்சு அதை இங்க இடுப்புல இப்படி மாட்டி வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த வீட்டு கண்ட்ரோல் யார் கையில இருக்குது? மாமியார் கையில இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட். இதுதான். நீங்க கொஞ்சம் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ அந்த மாமியார் கிட்ட இருந்து மருமக கிட்ட அந்த சாவி உடனே வந்துருமா? வராது. ஆமா, சோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, இப்போ யாரோ சொல்றாங்க யாருக்கோ எங்கேயோ உதைக்கிற மாதிரி. அந்த பிரச்சனைக்குலாம் நான் வரலங்க. எல்லா அறைகளுடைய சாவியும் ஆளுகிறவர் கையில இருக்கிறது. ஆமா, இது இப்ப புரிஞ்சிருக்குமே நல்லா. ஆமா, இப்ப முகல்லாம் பொலிச்சுன்னு ஆயிடுச்சு பாரு. ஆமா. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுடைய இருதயத்திற்குள்ள இல்ல உங்களுடைய வாழ்க்கைக்குரிய எல்லா அறைகளுடைய சாவிகளையும் இந்த ஆளுகை செய்கிற கர்த்தரிடத்துல இருக்கிறதா? கேள்விதான். ஆமென். இன்சைட் சர்ச் கரங்களை உயர்த்தி சந்தோஷம், ஆண்டவரே தேவ பிரசன்னத்தினால என்ன நிரப்புங்க, மகிமையினால என்ன நிரப்புங்க, உங்க கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாம் நீங்க தான் ஐயா ராஜா. ஒரு வார்த்தையிலேயே நம்ம அவரை வர்ணிக்கிறோம். என்னென்ன வார்த்தையோ வாயில மட்டும் வர்ணிச்சுட்டு போயிடுறோம். ஆனா உண்மையான முகம் அதுவான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. There are areas in our life where we don't give authority to God. அந்த ஆளுகையை கர்த்தருக்கு நம்ம முழுமையா கொடுக்கிறது இல்லை. ஆமென்.
ஹல்லேலூயா. அவர் ஆளுகிறவராக ஹல்லேலூயா எருசலேமை நோக்கி புறப்பட்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளின் ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷத்தின் 11வது அதிகாரத்துல தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எருசலேமை நோக்கி ஒரு பயணத்தை புறப்படுகிறார். எருசலேமை நோக்கி ஒரு பயணம் எதை கொண்டு தெரியுமா? ஹல்லேலூயா. ஒரு ராஜாதி ராஜாவாக, சமாதான பிரபுவாக, ஜனங்களை மீட்கும்படியாக ஒரு புறப்பட்டு ஆண்டவர் வந்திருக்கிறார். இன்னைக்கு இங்க ஏலிம்க்கு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆளுகை செய்கிறவராய், ராஜாதி ராஜாவாய் அவர் வந்திருக்கிறார். ஆமென். இந்த ராஜாவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா அதிகாரத்தையும் எப்போ நீங்க கொடுக்குறீங்களோ அப்பதான் அவர் முழுமையாய் உங்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்கிற ராஜாவாய் மாறுவார். ஆமென். இன்றைக்கு முதல்ல நம்ம இன்னைக்கு போய் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய அறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு என்று திறந்து கொடுக்க முடியுமா? எத்தனை அறைகளில குப்பைகள் இருக்கிறது. How many times we tell God, அப்பா நீங்க இந்த அறைக்குள்ள வர வேண்டாம்ப்பா, வேணாம் ஆண்டவரே, மற்ற இடத்துக்குலாம் போங்க, ஓகே, பட் இந்த ஸ்பெசிஃபிக் அறைக்குள்ள இட் இஸ் மை ஓன், வராதிங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்வோம்? எஸ். அப்போனா அவரை முழுவதுமாய் ராஜாவாய் ஆளுகை செய்கிறவராய் நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உணர்த்துகிறார், he wants to be your king. He wants to be the one and only king. அவர் மட்டுமே உனக்கு ராஜாவா இருக்கணும். ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் நிறைய இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பெண்மணிகளுக்கு சில நேரங்களில் அவங்க கணவர்கள் ராஜாவா மாறிடுறாங்க. ஆமா, சில கணவர்களுக்கு அவங்க மனைவிகள் ராஜாவாவே மாறிடுறாங்க. ராணியா இல்லை, ராஜாவாவே மாறிடுறாங்க. உண்மையை சொன்னது எவ்வளோ ஒரு சிரிப்பு பாருங்க. ஆமா, சில இடங்களிலே நம்ம பாஸ் ராஜாவா மாறிடுறாங்க. பாஸ் அவர் என்ன சொல்றாரு அதான், ஆஃபீஸில் இருக்கிற பாஸ் தான் நமக்கு எல்லாமே. அவர் என்ன சொல்லிட்டாரோ அதுதான். சில நேரங்களில் நம்முடைய பணம் நமக்கு ராஜாவாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இல்லைங்க, அவர் தான் ராஜா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் சகையு இருந்தார்ல, அவர் சொன்னாரு, நான் உன் வீட்டில, சகையுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டார். இப்போ சகைவுக்கு பயம். ஒரு அறையில ஒரு சில குறைகள் எல்லாம் இருக்குது. கரெக்டா? ஐயோ ஏசுப்பா இந்த அறைக்குள்ள வந்தார்னா, இந்த அழுக்கெல்லாம் பார்த்தார்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்ச அந்த மனுஷன் வீட்டுக்கு போகும்போதே எல்லாத்தையும் சரி செய்யறாரு. பாத்தீங்களா? ஒரு அறையா கிளீன் பண்ணிடுறாரு. so that he can completely give his house to the Lord. இன்றைக்கு நீங்கள் உங்கள் இருதயங்களை, உங்கள் வாழ்க்கையை முழுமையாய், ஒரு அறை கூட பூட்டப்பட்டு இருக்கக்கூடாது. அப்படி முழுமையா நீங்க ஆண்டவரிடத்துல எல்லாவற்றையும் நீங்க கொடுப்பீங்கன்னா ஆளுகைக்காக நீங்க உண்மையா அவரை ராஜாவா ஏற்றுக்கொள்றீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே ராஜா, எனது எல்லாவற்றிலும் உம்மை நான் சேவிப்பேன். அழகா பாடுங்க. ஆமென். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இன்னைக்கு சொல்லாம, எனதெல்லாவற்றிலும், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அப்படி சொன்னீங்கன்னா தான் இயேசுவே ராஜான்னு பாட முடியும். இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன். அந்த வரி மட்டும் பாடலாமா? நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே எழும்பி நின்று இயேசுவே ராஜான்னு சொல்ல போறோம். எஸ் லார்ட். இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர்,
ராஜா இயேசுவே தேவா இயேசுவே மீட்பர் இயேசுவே. இன்னைக்கு உங்களுடைய எல்லாவற்றிலும் அவருக்கு ஒப்பு கொடுத்தாதான் இயேசுவை நீங்க முழுமையா ராஜாவா ஏற்றுக்கொள்றீங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்க ஏற்றுக்கொண்டாதான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நம்ம மாற முடியும். நம்ம மாறினாதான் அவர் எல்லாவற்றிலும் ஆளுகிறவராக உன் வாழ்விலே வெளிப்படுவார். ஆமென் ஆமென். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க அப்பா. If there are any areas in your life where you cannot allow God inside, அந்த கண்ட்ரோல மாத்திரம் ஆண்டவர் கிட்ட கொடுக்காம இருக்கீங்க ஒரு சில பேர். ஏன்னா உங்களுக்கு பயம், ஏன்னா அதுல பாவம் இருக்கு, அதுல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். But still you are not ready to give the control to God. இன்னைக்கு அந்த கண்ட்ரோல் எல்லாவற்றையும் அந்த ராஜா கிட்ட கொடுங்க. அவர் உங்களை ஆளுகிறவர் என்றால் அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும். இன்னைக்கு சொல்லுங்க, எனது எல்லாவற்றிலும் அப்பா உம்மை நான் நேசிப்பேன்ப்பா. இன்னைக்கு அப்படியே ஒப்பு கொடுத்த அந்த வரிகளை பாடி முடிப்போமா? எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நல்ல சத்தமா எனதெல்லாவற்றிலும் நீங்க சத்தமா பாடுங்க பார்க்கலாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. Thank you Lord. Yes Jesus. என்ன நடந்தாலும் உம்மை நாங்க சேவிப்போம். ஏன்னா நீங்க மாத்திரம் தான் என்னுடைய ராஜா. ஆமாப்பா. ஹalleluya. ஆமென். ஹalleluya. நீரே என் ராஜா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீரே என் ராஜா. நீரே என்னை ஆள்பவர். நீரே என்னை ஆளுகை செய்பவர். ஹalleluya. ஹalleluya. அமர்ந்து கொள்ளலாமா? ஆமென். ஹalleluya. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தின் சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ல இருந்து 11வது அதிகாரம் 1 2 3. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த சம்பவத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு கம்பேர் பண்ணி ஆண்டவர் சில தியானங்களை எங்களுக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது அவர் நம்மை அரசாளுகிறவராக இருக்கிறார். அவர் இப்போ மட்டும் இல்ல, இவ்வுலகத்தில் மட்டும் இல்ல, என்றென்றைக்கும் அவர் ஆளுகை செய்கிறவர். ஆமென். அவரோடு கூட இங்க மட்டும் நம்ம ஆளுகிறவராக இருக்க போறதில்ல. ஹalleluya. 1000 வருஷம் அரசாட்சியும் அவர் தான் ஆளுகை செய்ய போகிறார். ஆமென். பரலோகத்துல நித்திய காலமாய் அவரே நித்திய வெளிச்சமா ராஜாவாக ஆளுகை செய்ய போகிறார். இப்போ நீங்க அவர் உங்களை ஆளுகை செய்ய விட்டுட்டீங்கன்னா ஹalleluya வருங்காலங்கள் ஹalleluya உலகத்தின் இறுதி மட்டும் இல்ல, ஹalleluya அவரோடு கூட இருக்கிற வரைக்கும் அவர் ஆளுகை செய்து கொண்டே இருப்பார். ஆமென் ஆமென். இதுல மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி. ஆமென் ஆமென் ஆமென். அப்படின்னா என்ன? ஒருத்தரும் இன்னும் மேல ஏறலன்னு அர்த்தம், அப்படிதானே? ஆமா. அப்போ இதை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது என்னாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 19:2. கர்த்தர் கற்பித்த நியம பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். நுகத்தடிக்கு உட்படாதது. ஒருவரும் ஒரு காலம் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி அப்படின்னா, கழுதை குட்டி இருக்கிறதுக்கு காரணமே it has to carry something. ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்ன்றதுக்காக தான் கழுதை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதன் மீது ஒரு திட்டம் இருக்கிறது. அதோட வேலையை அது செய்யணுமா செய்யக்கூடாதா? ஆமா, செய்யணும்ல. ஆனா வசனம் சொல்லுகிறது ஒருவரும் ஒரு காலம்
ஏறிடாத, அப்போ அது வேலையே செய்யலன்னு அர்த்தம். சும்மா தான் இருந்துகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். முக்கியமா அது செய்ய வேண்டிய வேலையை அது செய்யாம இருக்கிறதுனால வசனம் சொல்லுகிறது, இது ஆண்டவருக்கு வேண்டும், இது ஆண்டவருக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கழுதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேலே ஏற்றிக்கொண்டு எருசலேமுக்கு போன பொழுது என்ன நடந்தது? என்ன கரெக்டா அந்த கழுதையின் மேல ஒருவர் வராருன்னா அவர் யாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்கப்பா? வழக்கமா வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, ஒருவர் கழுதையின் மீது ஏறி வருகிறார் என்றால் ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிற அரசனாக தான் இருக்க முடியும் என்று வேத குறிப்புகள் சொல்லுகிறது. இஃப் ஒன் பர்சன் இஸ் கமிங் ஓவர் தி டாங்கி, அது மேல ஏறி வராருன்னு சொன்னா சமாதானத்தை கூறுகிற, சமாதானத்தை கொண்டு வருகிற ஒரு அரசனாக இருக்கணும்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இதுவே குதிரையின் மீது ஒரு அரசன் ஏறி வரான்னு சொன்னா யுத்தத்திற்காக புறப்பட்டு வருகிறான் என்று அர்த்தம். ஆமென். நம்ம ஆண்டவரை குறித்து என்ன தெரியுமா சொல்லுகிறது வேத புத்தகம்? அவர் சமாதான பிரபு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ குதிரையின் மேல் வருகிற ராஜாவாக அவர் யுத்தத்திற்கு வரல. ஆமா. ஆனா கழுதையின் மேல் அவர் வீற்றிருந்து அவர் மேலே ஏறி வராருன்னா சமாதானத்தின் ராஜாவாக அவர் எருசலேமுக்குள்ள போகிறார் என்ற அர்த்தம். அவர் அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் நம் சமாதானத்தின் ராஜாவாய் இருக்கிறார். வேத வசனத்து ஏசாயா 53 நம்ம வாசிக்கும் பொழுது, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டு நம் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்படும் பொழுது சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. He is the person who is a person of peace. Amen. He is the king of peace. Amen. அப்போ நியாயமா இந்த கழுதை ஒருவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கணும். ஆனா அது என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ள. ஏன்னா ஒருவரும் ஏறி இல்லாத இந்த கழுதையா இருந்துச்சு என்று வசனம் சொல்லுகிறதுனால இன்றைக்கு வசனம் அந்த வார்த்தை தெளிவாய் நம்மிடத்துல வருகிறது. இன்ன வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க ராஜாவா நீங்க ஏற்றுக்கொள்ளாம, கரெக்டா என்ன சொல்லப்பா, ஏற்றுக்கொள்ளாம இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஆண்டவருக்கு வேண்டும். நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனா எல்லா ஏரியாஸ்லயும் ஆளுகை கொடுக்காம இருந்தீங்கன்னா அதான் கரெக்டான அர்த்தம். நீங்க எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான் உள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா கம்ப்ளீட் கண்ட்ரோல் உன்னுடைய பர்சனல் லைஃப்ல, உன்னுடைய ஆஃபீஸ்ல, உன்னுடைய வேலையில், உன்னுடைய ஆவிக்குரிய நிலையில எல்லாத்துலயும் அவர் உன்னை ஆளுகை செய்கிறவராக இல்லாமல் இருப்பார் என்றால், அல்லேலூயா, இப்ப ஆண்டவர் அவங்கள தான் பார்த்து சொல்றாரு, நீ அவருக்கு வேண்டும். நீங்க எல்லாவற்றையும் கொடுத்துட்டீங்கன்னா அவரை ஏற்றுக்கொள்வீங்கன்னா, அவரை என்னவா ஏற்றுக்கொண்டீங்க? ராஜாவை ஏற்றுக்கொள்றீங்க. கரெக்டா? ஆமென். அப்படி எல்லா ஏரியாஸையும் அவர் கையில கொடுத்துட்டீங்கன்னா அவரை ஏற்றுக்கொள்ள மட்டும் மாட்டீங்க, அவரை ஏற்றுக்கொள்வீங்க மேல. ஓ, அக்செப்ட் பண்றதுன்றது வேற, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதுன்றது வேற. ஆமா. அப்ப நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா you are doing God's work ன்னு அர்த்தம். ஆமென். ஒருவரும் ஏறிராத கழுதைன்னு யாரும் உங்களை பார்த்து சொல்ல முடியாது. ஏன்னா உங்க மேல யார் உட்கார்ந்திருக்கிறா? கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். ஆமென். ராஜா அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சில பேர் இருந்தாங்க, அவர்களுக்கு ராஜாவை தள்ளினார்களாம். ஆண்டவரை விட்டு கொடுக்கலையா? அவர்கள் தங்களுக்கு என்று ராஜாவை சாமுவேல் இடத்துல கேட்டாங்க, எங்களை ஆள ஒரு ராஜா வேணும். இப்போ இந்த விஷயம் சாமுவேல் காதுல கேட்டப்போ எப்படி தெரியுமா இருந்துச்சு? எங்களை ஆள ஒரு ராஜா வேணும். உலகத்துல இருக்கிற ராஜ்யங்கள் இருக்கிற வழி வேற, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வழி வேற. சத்தமா சொல்லுங்க, வேற. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆளுகிறவர் ஒருவர் தேவை, ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆளுகிற ஒரே ஒருவர் தான், அவர் யாவே. ஆமென் சொல்லுங்களேன். அவர் மாத்திரமே நம்மை ஆளுகை செய்கிறவர், அவர் மாத்திரமே நமக்கு முன்னடப்பவர், அவர் மாத்திரமே நம்மை தாங்குகிறவர், அவர் மாத்திரமே நம்மை சுமப்பவர், அவரே எனது ராஜா. ஆமென். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ புதுசா ஒண்ணு கேட்கிறான். ஆதாம் கேட்கல, ஆபிரகாம் கேட்கல, ஹல்லேலூயா, யோபு கேட்கல. புதுசா ஒரு கூட்ட ஜனங்கள், எங்களை ஆள ஒரு ராஜா வேணும். ஆமென். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்ட பொழுது சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது என்று 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 8:6. அப்போ 7ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை
ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஹல்லேலூயா. ஒரு ராஜா அவர்களுக்கு தேவைப்பட்ட பொழுது வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, அவர்களை நான் ஆளாதபடிக்கு யாரை தள்ளினார்கள்? என்னை தள்ளினார்கள். இன்றைக்கு நம்ம கர்த்தர் ஆளாதபடிக்கு அவரை தள்ளி விடுவோமானால் ஒருவரும் ஏறி இராத கழுத குட்டியாவே தான் இருக்கணும். ஆமா, சில பேர் பல கூட்டங்களில 669 முறை ரட்சிக்கப்பட்டிருப்பான். அப்பப்போ ஒப்பு கொடுப்பான், திரும்பவும் பழைய வழிக்கே போயிட்டு இருப்பான். அதான் எல்லா ஏரியாஸ்லயும் நம்ம கொடுக்கலங்க. என் வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தேன். நான் சின்ன வயசுல விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து எவ்வளோ நாள். ஆனால் முழுசா எப்போ நான் அவருக்கு கொடுத்தனோ, கம்ப்ளீட்டா கொஞ்சம் கொஞ்சமா மகிமை வெளிப்பட ஆரம்பிச்சதை நான் கண்டேன். முழுமையா முழுமையா முழுமையா, எல்லாரும் சொல்லாம முழுசா 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 முழுசா, சத்தமா தான் சொல்லுங்களேன். முழுசா முழுசா. வயசா இருக்கலாம் சார், ஆனா முழுசா ஒப்பு கொடுக்காம இருக்கிறோம்ல. முழுசா நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆளுகை கம்ப்ளீட்டா அவர் எடுக்கிறார். ஆளுகை கம்ப்ளீட்டா அவர் எடுக்கும் பொழுது எல்லாவற்றிலும் அவருடைய எண்ணம், அவருடைய திட்டம் என் ஆசை, அவருடைய ஏக்கம் என்னுடைய ஜெபம். ஹல்லேலூயா. அவர் என்ன ஏங்குறாரோ, ஆண்டவருக்கு கோடம்பாக்க திருச்சபை குறித்து, ஏலிம் திருச்சபை குறித்து என்ன ஏங்குறாரோ அது உன் ஜெபமா இருக்கும். ஹல்லேலூயா. அதான் கம்ப்ளீட்னஸ் வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்படிதாங்க எங்க வாழ்க்கையில முழுமையா நான் எப்போ ஒப்பு கொடுத்தனோ அப்போ he has taken control. அவர் கண்ட்ரோல்ல வர 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 அவருடைய சித்தத்தின்படியே நடக்குது எல்லாம். அவருடைய சித்தத்தின்படியே தேவ ராஜ்யத்தின் வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். வாவ். You will be doing God's will according to the kingdom of God. ஆமென். தேவ ராஜ்யத்தின் வேலையை நீங்க செய்வீங்க. நீங்க உங்க ஆபீஸ்ல தான் வேலை செய்வீங்க. நீங்க ஒரு டீச்சரா இருப்பீங்க, நீங்க ஒரு போலீஸா இருப்பீங்க, நீங்க ஒரு இடத்துல ஐஏஎஸ் ஆபீசரா இருப்பீங்க, இல்ல ஒரு சாதாரண ஒரு பெருக்கிற வேலையை செய்துட்டு இருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல தேவ நாம மகிமை உங்கள் மூலமாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை தேவ ராஜ்யத்தின் வேலையை நான் செய்யணும்? எனக்கு ஆசை. கரெக்ட்டா? தேவ கிங்டம் மைண்டடா நான் இருக்கணும், கிங்டம் ஓரியன்டடா நான் இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தான் நம்மளுக்கு. ஆமென். இவைகள் எல்லாம் அது கூடவே கொடுக்கப்படும். உலக பிரகாரமான கவலைகள் அநேகமா இருந்தாலும் நம்முடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் பரலோக ராஜ்யத்தின் வேலையை நான் செய்யணும்ப்பா, உங்க பரலோக ராஜ்யத்தை நான் சேர்ந்து கட்டணும்ப்பா அப்படின்லாம் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவரை ராஜாவாக முழுமையாய் அவரை ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் அவரை ஏற்றுக்கொள்வோம். ஆனா இங்க போடப்பட்டது எப்படின்னா, ஏற்றுக்கொள்ளணும் இருக்கிற அந்த கழுதைய என்ன பண்ணி வச்சிருக்காங்க? கட்டி போட்டிருக்காங்க. எங்க கட்டி போட்டிருக்காங்க? இருவழி சந்தி. ஹல்லேலூயா. இருவழி பாதையில. ஆமா. எதுக்கு முன்னாடி கட்டி போட்டிருக்காங்க? பெத்பகே அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த ஹோல் சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். 3 காரியத்தை சொன்னோம். முதல்ல கட்டி போட்டிருக்காங்க, ரெண்டாவது இருவழி பாதையில, இருவழி சந்தியில, இரு வழிகள் சந்திக்கிற ஒரு இடம் தான் இருவழி சந்தி. ஆமா, இரு வழிகள் சந்திக்கிற ஒரு இடத்துல கட்டி இருக்கிறாங்க. அடுத்தது எதற்கே போட்டிருக்கிறாங்க? பெத்பகேக்கு எதிர்க்க இது கட்டப்பட்டிருக்குது. ஆமென். ரொம்ப முக்கியமான சில ரகசியங்களை ஆவியானவர் எங்களை இதை குறித்து தியானிக்கும் போது நாங்கள் கற்றுக்கொண்டோம். முதல்ல கட்டோடு கூட இந்த கழுதை இருக்கிறது. ஒருவரும் ஏறிராதபடி, ஒருவரும் ஏறக்கூடாதபடி, ஆண்டவருக்கு அது பயன்படக்கூடாதபடி அது கட்டப்பட்டு இருக்கிறது. டுடே இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வேணும், சந்தோஷம். அவர் எனக்கு ராஜாவாக இருக்கணும், சந்தோஷம். ஆனால் ஏதோ ஒன்றில் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். ராஜ்யத்தின் வேலையை செய்யக்கூடாதபடிக்கு, ராஜாவுடைய திட்டத்தை நிறைவேறக்கூடாதபடிக்கு நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்தின் வேலையை செய்யணும்னா ஃப்ரீயா செய்யணுங்க. உன் சிந்தனையில கட்டப்பட்டு இருக்கிறியா? ஆமென். இச்சையில கட்டப்பட்டு இருக்கிறியா? ஹல்லேலூயா. லஞ்சம் வாங்குவதிலே கட்டப்பட்டு இருக்கிறியா? ஃப்ரீயா செய்ய முடியலையே. வேற எங்க கட்டப்பட்டு இருக்க? கொஞ்சம் யோசி. இரு வழி சந்தியில கட்டப்பட்டு இருக்கிற. ஆமா. என்ன இரு வழி சந்தி? இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல. எப்படிதான் போறது? ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. ஆமா. குழுக்கும் ஆசை. என்ன பக்குவமா சொல்றாங்க ஜனம். குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. 2 வழி. என்ன செய்யறது?
இருமனம் உள்ளவன் எப்படி தெரியுமா இருக்கிறானா? யாக்கோபுல சொல்லுது, நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று நிலையற்றவனா இருக்கிறான். இஃப் யூ ஆர் தேர், ரெண்டு மனம் இப்படி போலாமா அப்படி போலாமா, அதுவா இதுவா, இப்படியா அப்படியா, ஒரு கிளாரிட்டி வேணையா கிறிஸ்தவனுக்கு. ஆமென். தெளிவு சொல்லுங்க பார்க்கலாம். தெளிவு, அழகா சொல்லுங்க, தெளிவு. எஸ், இந்த தெளிவு இல்லாததுனால தான் கிறிஸ்தவம் இன்னைக்கு அழிந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. உண்மை இல்ல, எல்லாவற்றிலும் உண்மை வேணும். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாவற்றிலும் உண்மையா இராதபடி பல விஷயங்களை கட்டப்பட்டு இருக்கிறோம். சின்ன விஷயம் நாங்க கற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கொண்டோம். ஒரு அப்பா அவங்க பையனுக்கு ஒரு கண்காட்சிக்கு கொண்டு போயிட்டு டிக்கெட் வாங்கினாராம். அப்போ 6 வயசு அவங்க பையனுக்கு. அப்போது அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஹைட்டில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கிறானா. டிக்கெட் கொடுக்குறவர் சொன்னாராம், நீங்கள் 5 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த விலை, 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த விலை, 12 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த விலைன்னு 3 விலை டிக்கெட் இருந்தது. இவனுடைய வயசு என்ன? இப்போ குட்டி பையனுடைய வயசு 6 வயசு. எவ்வளோ தெரியுமா வித்தியாசம்? 10 ரூபாய் தான் வித்தியாசமா. அவர் சொன்னாரா, இவனுக்கு சின்ன டிக்கெட்டே நீங்கள் வாங்கிக்கலாமே, இவன் ஹைட்டை கூட பார்த்தா அப்படி தெரியலையேன்னு சொன்னானா. அப்போ அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, இந்த 10 ரூபாய்க்காக என் பையனை நான் வந்து பொய் சொல்ல கற்றுக் கொடுக்க மாட்டேன். ஜஸ்ட் 10 rupees, ஐ வாண்ட் டு பி ஃபெய்த்ஃபுல். யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை நம்ம வாழ்க்கையில நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்திருக்கோம். கட்டப்பட்டிருக்கிறோமா? உண்மை இல்லாதபடி கட்டப்பட்டிருக்கிறோமா? ராஜாவை முழுவதுமாய் ஆளுகை செய்ய முடியாதபடிக்கு அநேக கட்டுகள். ஆமா, நீ கட்டவிழ்க்கப்பட்டாதான் உனக்கு அவர் ராஜாவாக மாற முடியும், அவரை நீ ஏற்றுக்கொள்ள முடியும், அவர் உன்னை ஆளுகை செய்ய முடியும். நீ கட்டவிழ்க்கப்படாவிட்டால் உன்னால அவரை ராஜாவாக சொல்லதான் முடியுமே தவிர நிஜமா அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நீ கட்டப்பட்டிருக்கிற வரைக்கும் அவர் உன் மேல ஏற மாட்டார். நீ இருக்கிற இடத்துல இருந்து அவரை நோக்கி வரணும். அவர் அனுப்புவார், உன்னை ஆளுங்களை அனுப்புறார். இன்னைக்கு ஊழியக்காரங்களை அனுப்புறாரு, வார்த்தையை அனுப்புறாரு, தீர்க்க தரிசனத்தை அனுப்புறாரு, ரட்சிப்பு அனுப்புறாரு, உன்னை நோக்கி வருது. ஆனா நீ தான் அவரிடத்துல வரணும். இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீ அவர்கிட்ட வரணும். ஹல்லேலூயா. கட்டப்பட்டு இருக்கிற நிலைமைகள் இருந்தாலும் கட்டவிழ்க்கிறவர் நமக்காக வருவார். ஆமென். ஹல்லேலூயா. வந்தாரா இல்லையா? வந்தார்ல. 2 சீஷர்களை அனுப்பினார் இல்ல, போய் கட்ட அவிழ்த்து விடுங்கள்னு சொன்னாரா? ஆமா. யாராவது வந்து கேட்பாங்க, கேட்டா என்ன பதில் சொல்லுங்க? இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லு. யாரும் உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல. ஆமென். இன்றைக்கு அப்படி ஆண்டவரை உங்களுடைய முழுமையான ஆளுகை செய்கிறவராக, ராஜாவாக ஏற்றுக்கொள்ள முடியாம கட்டப்பட்டிருப்பீங்கன்னா, ஒருவேளை ராஜ்யத்தின் வேலையை செய்ய முடியாதபடிக்கு நியாயமா பார்த்தா இயேசுவை மேல ஏற்றிக்கொண்டுதான் நீங்க போயிருக்கணும். ஆனா ஏற்றுக்கொள்ள முடியல, ஏற்றிக்கொள்ளவும் முடியல. ஏன்னா கட்டப்பட்டிருக்கீங்க. எஸ், இருக்கிற வரைக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, அவரை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்படி ஒரு நிலைமை இருந்தாலும் கர்த்தர் வருவார். ஆமென். கர்த்தர் இல்ல, ராஜா வருவார். ராஜா வருவார். அவர் கட்டவிழ்க்கும்படியாக வார்த்தையை அனுப்புவார். அந்த வார்த்தை வரும், கட்டு அவிழும். ஒருவரும் எதிர் பேச முடியாது. இது எங்க தெரியுமா கட்டியிருந்த? இருவழி சந்தி. அந்த இருந்த அந்த பகுதிக்கு பேர் என்ன தெரியுமா? பெத்பகே. பெத்பகேக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அன்ரைப்ட் ஃபிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்னும் காய் பதத்துல இருக்கிற அத்திப்பழங்கள். அத்திப்பழம் சாப்பிட, அத்தி சாப்பிட முடியாது. காயா இருக்கிறது சாப்பிட முடியுமா நம்மளால? சாப்பிடுவதற்கு தகுதி இல்லாத அத்திப்பழம்ன்றது அந்த ஊருக்கு பேர். இயேசு ஒரு ஊர்ல போய் அத்தி மரத்தை சபிச்சார், நம்ம பார்த்தோம்ல, பார்க்குறோம்ல. அது எந்த ஊர் தெரியுமா? இந்த ஊர் தான். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த அத்தி மரத்தை சபிக்கணும், ஏன் இந்த ஊருக்கு இந்த பேர் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தியானிச்சு பார்த்தோம்னா, இன்னும் கனி உண்ணுவதற்கு தகுதி இல்லாமல் இருக்கிறது. அந்த இடத்துல தான் இந்த கழுதையை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கனிகளை எதிர்பார்க்கிற தெய்வம் இன்னும் உண்ணுவதற்கு தகுதி இல்லாத இடத்துல இருந்து தான் இந்த கழுதையை கொண்டு வருகிறார். சுத்தி இருக்கிறவங்க கனி கொடுக்கல, அதனாலதான் கர்த்தருக்கு நீ வேணும். ஆமென். ஆமா. ஹல்லேலூயா. கனி கொடுக்கிறவர்கள் இல்லை, அந்த இடத்துல தான் கர்த்தருக்கு நீ வேணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அந்த எல்லையில இருந்து தான் கர்த்தர் உன்னை கூப்பிடுகிறார். என்ன தெரியுமா? அங்க யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா? ஜெசிமா, உனக்கு ஞாபகம் இருக்குதா சொல்லுங்களேன். இஸ்ரவேலை வழி நடத்துகிற எல்லா ஆசாரியர்களும் இந்த பகுதியில இருந்து தான் வரானா. ஆமா, அந்த சான்ஹெட்ரின் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நியாயம் வேத பாரகர்கள், நியாய சாஸ்திரிகள், அவர்களெல்லாம் அவர்களுடைய டிசிஷன் மேக்கிங் சென்டர். அதாவது எங்க முக்கியமான முடிவுகளெல்லாம் அவங்க எடுப்பாங்கன்னா இந்த பெத்பகேல தான் எடுப்பாங்களாம். ஆமா. அவர்கள் மாத்திரம் இல்லை,
நீங்களும் முடிவெடுக்க வேண்டிய இடம் இதுதான். நான் கட்டவிழ்க்கப்பட வேணும்ப்பா, நான் ராஜாவுக்கு வேணும். நான் ராஜாவுக்கு வேணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் ராஜாவுக்கு வேணும். நான் ராஜாவுக்கு வேணும். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை சேவிப்பேன். ஆமாப்பா. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை சேவிப்பேன். ஆமென். எனதெல்லாவற்றிலும் உம்மை நான் சேவிப்பேன். சொல்லுங்க, எனதெல்லாவற்றிலும் ராஜாவுக்கு நான் வேணும். சத்தமா சொல்லுங்க, ராஜாவுக்கு நான் வேணும். ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. ஆனா அவருக்கு ஒரு யோசேப்பு வேணும். ஹல்லேலூயா. ஜனங்களை விடுவிக்க ஒரு யோசேப்பு வேணும். அவருக்கு ஒரு மோசே வேணும். அவருக்கு ஒரு நோவா வேணும். அவருக்கு ஒரு யோசுவா வேணும். இன்னைக்கு அவருக்கு நீ வேணும். ஆமென். என் சபையே, இன்னைக்கு நீ அவருக்கு வேணும். குடும்பத்துல ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த நீங்க வேணும் சிஸ்டர். உங்க குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்த நீங்க வேணும் பிரதர். உங்க ஆபீஸ்ல சாட்சியா நிக்க நீங்க வேணும் அக்கா. நீங்க வேணும். Yes. He needs you. Amen. சொல்லலாமா? I am available Lord. Lord, I'm available. ஒரு பேப்பர்ல ஜாப் வேகன்சின்னு போடும் பொழுது மேலே ஒரு வார்த்தை போடுவாங்க, வாண்டட் போடுறாங்களா? வாண்டட் போடுறாங்களா? கர்த்தருக்கு நீங்க வேணும். என்ன வேலைக்காக தெரியுமா? ராஜ்யத்தின் வேலைக்காக. ராஜ்யத்தின் வேலைக்காக நீ வேணும். அந்த ராஜாவுக்கு ராஜ்யத்தின் வேலைக்காக நீங்க வேணும். நீங்க வேணும். ஆமென். ஆமென். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லமா, எனதெல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன். ரேமா தோஷே சில இருதயங்களை கர்த்தர் ஏறிக்கொண்டிருக்கிறார். உன் கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறார். உன் முகங்களை கர்த்தர் குறிக்கிறார். எனதெல்லாவற்றிலும் இன்னும் ஒரு முறை சத்தமா சொல்லுங்களேன். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா. கரங்களை உயர்த்தி சொல்லமா, இயேசுவே ராஜா. இயேசுவே தேவன். இயேசுவே மீட்பர். இயேசுவே நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரே ராஜா. அவரே ராஜ்யத்தின் வேலையை செய்யும்படியாய் உங்களை அழைக்கிறவரும் அவர்தான். ஆமென். ஆமென். அவர் அழைத்ததனால நாம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இரு வழி இனி நமக்கல்ல, ஒரே வழி. அவரே வழி. ஆமென் சொல்லுங்களேன். அவரே இனி வழி. எனக்கு ஒரு வழி, இரு வழி அல்ல. சத்தமா சொல்லுங்க, இரு வழி எனக்கு அல்ல, வழி ஒரே அல்ல. வழி. அவரே வழி. ஆமென் சொல்லுங்களேன். வழி, கரங்களை அவரே தட்டி வழி. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா சத்தமா, ஒரே வழி அவரே வழி. சத்தமா சொல்லுங்க, ஒரே வழி அவரே வழி. அவர் என் கரத்தை பிடிச்சிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, அவரின் கரத்தை பிடிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு போற போக்கெல்லாம் என் வழின்னு சொல்லி உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறதுயா, அந்த வழி நம்முடைய வழி அல்ல. என் வழி என் நேசர் செல்லுகிற வழி. ஆமென். இரு வழி எனக்கு கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. இனி கனி தராத இடத்துல, உண்ணுவதற்கு தகுதி இல்லாத இடத்துல நான் நிக்க மாட்டேன். நான் கட்டப்பட்டிருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. என் கட்டுகளை கர்த்தர் அறுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். நான் அவரை சுமக்க ஆயத்தமாகி விட்டேன். ஒரு சந்தோஷத்தோடு கூட ஆண்டவர் இடத்துல போய் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்போ நடந்த அதிர்ச்சி தாங்க அங்க பெரிய விஷயமே. ஹல்லேலூயா. வாவ். தேவராஜ்யத்தின் வேலை ஆரம்பிச்சிருச்சுல்ல. ஆமா. அப்படிதானே? கழுதை கட்டப்பட்டிருந்துச்சு, அவ்வளவு நேரம் வேலை செய்யல. ஆமா. இப்போ கட்ட அவிழ்ந்துட்டாரு. ஆமா. முதல் வேலையை செய்ய போகுது. ஆமா. ஏற்றுக்கொண்டது. அப்புறம் நல்ல சத்தமா சொல்லுங்க, ஏற்றுக்கொண்டது. அப்புறம் ஃபர்ஸ்ட் ராஜாவா ஏற்றுக்கொண்டது, அப்புறம் ராஜாவை ஏற்றிக்கொண்டது. வாவ். இப்போதாங்க ஒரு ட்விஸ்ட். ஆமா. இப்போ போது உள்ள. அது வரைக்கும் தன்னிடத்துல ஒன்றும் இல்லை. ராஜாவின் இடத்துல கொடுக்க, ராஜாவின் இடத்துல கொடுக்க எந்த தகுதியும் இல்லை. இதுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு வேலைக்கு நான் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு போட்டிருப்பான். ஆனா இந்த கழுதைக்கு ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எந்த வேலையும் நான் செஞ்சதில்லை. ஃப்ரெஷர். எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த போது என்னுடைய ஊழியம் என்ன, நான் என்ன செய்ய போறேன், என்னெல்லாம் என்னுடைய ஊழியத்தில் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார், ஒன்றும் தெரியாது. இதே கழுதையை போலதான் நானும் ஒப்பு கொடுத்தேன். அவர் அழைச்சார்.
ஆமென். விட்டுடு வந்துருன்னு சொன்னாரு, கீழ்ப்படிஞ்சோம். பட் இட் டுக் இயர்ஸ். அங்க உள்ள போனதுமே அந்த கழுதை தன்னிடத்துல ஒன்றும் இல்லைன்னு அது கழுதை அப்படியே போய் அமைதியா நின்னுச்சுங்க. யாருமே ஒருத்தருக்கு அது ஏறிடாத கழுதுனால அது எப்படி அவர் ஏறி உட்காரும் போது அது எப்படி நிற்கணும், அப்படி ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும்னு அந்த கழுதைக்கு தெரியாது. பட் அந்த கழுதை தன்னிடத்துல ஒன்றும் இல்லைன்னு அறிஞ்சதுனால அந்த கழுதை மேலே வஸ்திரம் போடப்பட்டுச்சுங்க. ஆமென். வாவ்! இது வரைக்கும் அந்த வஸ்திரம் அதுக்கு மேலே இல்லை. எஸ். ஆனால் இப்போ ஒரு வஸ்திரம் மேலே போடப்படுது. ஆமென். எப்பா மேலே தான் வஸ்திரம்னா கீழெல்லாம் கீழேயும் வஸ்திரம். ஐயோ, வெறும் வஸ்திரமான்னு பார்த்தா மரக்கிளைகள் மரக்கிளைகள். ஆமா, அழகழகான கிளைகள் கீழே வெட்டி 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 போடுறாங்க. இந்த கழுதைக்கு ஒன்றும் புரியல. இந்த கழுதைக்கு இதெல்லாம் வந்து ஒரே ஓவரா இருக்கிறாம. எங்களுக்கு கூட அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு எங்க போனாலும் கர்த்தர் அப்படியே தூக்கிட்டு போறாரு. என்ன தெரியுமா காரணம்? நான் கிடையாது, என் மீது இருக்கிற அவர். ஆமென். என் மேல் இருக்கிற அவர். டிஜிஎஸ் அங்கிள் ஒரு தடவை ஜெசிமா ஏர்போர்ட்ல போயிட்டே இருக்கிறாராம். ஏர்போர்ட்ல போனதும் எல்லா அதிகாரிகளும் அவரை நோக்கி அப்படியே ஓடி வந்துட்டாங்களாம். ஓடி வந்ததும் அப்படியே சன்னா நின்றுட்டு இருக்கிறாரு. என்ன ஏர்போர்ட்ல ஒரு பெரிய ஒரு அங்கிள் போகும்போது எப்படி இருக்கும், எல்லாரும் எதிர்க்க வந்துட்டாங்க, அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டாங்க. அங்கிள் அப்படியே ஒரு மாதிரி சன்னா அமைதியா நின்றுட்டாரு. என்ன நடக்குதுன்னு தெரியல. பார்த்தா எல்லாம் முட்டி போட்டுக்கிறாங்க. அபிஷேகம். ஆமென். ராஜா மேல இருப்பதனால் அவருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கும். You are special because God உன் மேல அமர்ந்து இருக்கிறார். ஆமென். You are special because you are using உன்னை வந்து கர்த்தர் வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக யூஸ் பண்றதுனால தான் நீ விசேஷமாயிட்ட. ஹalleluya. ஹalleluya. நான் விசேஷமானவன். நான் விசேஷமானவன். ரொம்ப ஸ்பெஷல். நான் ரொம்ப ஸ்பெஷல். சாதாரண ஆள் இல்ல. சாதாரண ஆள் இல்ல. ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இது வரைக்கும் வெறும் கழுதை, இப்ப ராஜாவின் கழுதை. ஹalleluya. இது வரைக்கும் ஒருவரை ஏறிராத கழுதை, இப்போ ராஜா ஒரே ராஜா ஏறின கழுதை. ஹalleluya. இது வரைக்கும் எதுக்கும் பயன்படல, இப்போ தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுகிற ஒரு கழுதை. ஹalleluya. அது கூட எங்க இருந்து போகுது தெரியுமா? கனி கொடுக்காத இடத்துல இருந்து அப்பத்தின் வீடு இருக்கிற எருசலேம், பெத்லகேம் தான் அப்பத்தின் வீடு. அந்த பெத்லகேம்ல பிறந்த அப்பத்தின் வீடு, அப்பத்தையே ஏத்திக்கிட்டு போகுது. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. அப்பத்தின் வீடு மாத்திரம் இல்ல, அப்பத்தையே ஏற்றிக்கொள்ள ஹalleluya அந்த கழுதை போச்சுங்க. ஹalleluya. ஹalleluya. இந்த வஸ்திரம் என்ன தெரியுமா? உனக்கு கர்த்தர் பல மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் பரிசு என்ன தெரியுமா? வஸ்திரம். பரலோகத்துக்கு நீ போனா கர்த்தர் உனக்கு கொடுக்க போற முதல் மகிமை என்ன தெரியுமா? ரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட வெண் வஸ்திரம். ஹalleluya. ரட்சிப்பு என்னும் வஸ்திரம். ஆமென் சொல்லுங்களேன். காணாமல் போனவன் திரும்பி வந்தான், இளைய குமாரன் திரும்பி வந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா? வஸ்திரம். மரித்து போன லாசர் இதே பெத்யானையால தான் கூப்பிட்டாரு, வெளியே வாயா வெளியே வாயா வெளியே வாயான்னாரு. வந்துட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா? வஸ்திரம். ஹalleluya. கல்யாண வீட்டுக்குள்ள இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஹalleluya என்ன கொடுத்தாரு தெரியுமா? ராஜா கல்யாண வஸ்திரம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு கழுதைக்கு மேல போடப்பட்டது என்னது? வஸ்திரம். ஹalleluya. ஹalleluya. உன்னை நீ அவர் உனக்கு ராஜாவாகும்படியாக உன்னையே நீ அவர் இடத்துல அர்ப்பணிச்சன்னா ஹalleluya அவர் ஆளுகை செய்கிறவராக உன் கிட்ட வரும் பொழுதே உன் மேல அப்படியே அவர் ஏறி அமர்வதற்கு முன்னதாக உனக்கு கர்த்தர் கொடுக்கிறது என்ன? வஸ்திரம். சொல்லுங்க வஸ்திரம். சொல்லுங்க வஸ்திரம். சொல்லுங்க வஸ்திரம். ஆனா இன்னைக்கு இந்த உலகம் இந்த வஸ்திரத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுமா சொல்லுது? கரை நல்லது, சர்ஃபெக்சல் இருக்குல்ல அப்படின்னு உலகம் சொல்லுது. என்ன சொல்லுது? கரை நல்லது, சர்ஃபெக்சல் இருக்குல்ல. வஸ்திரம். கர்த்தர் மகிமை அவன் மேல அவர் அமரணும்னா உன் மேல என்ன இருக்கணும்? வஸ்திரம் இருக்கணும். வஸ்திரம் இருக்கணும். கரை இல்லாத ஒரு வஸ்திரம். ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, கரைத்திரை அற்ற. ஈ கொடுத்துருமா. கரைத்திரையற்ற பரிசுத்தரோடே, கரைத்திரையற்ற பரிசுத்தரோடே, ஏழையான் பொன் வீதியில் உலாவிடு. அது போச்சு ஒரு வழியில. ஆமா, அது பொன் வீதி போன்ற ஒரு வழியா இருந்துச்சு. ஆமா, கிளைகள் போடப்பட்டிருக்குது, வஸ்திரங்கள் போடப்பட்டிருக்குது. அவன் மேல வச்சிருந்த வஸ்திரத்தை எல்லாம் கால்ல போடுறான். ஆமா, ஆமென் ஆமென்.
சொல்லமா? கரை திரையற்ற பரிசுத்தரோடே, கரை திரையற்ற பரிசுத்தரோடே, ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன். சந்தோஷமா, விசுவாசத்தோட, தைரியமா. ஓ ரேபாதா ஷாதா ரபாஹ லால்தா ரபாபா. கொஞ்சம் வேகமா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். கை தட்டி எல்லாரும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நல்ல கை தட்டி சத்தமா எல்லாரும். நேரா கம் ஆன். பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். மகிமையில அந்த பொன் வீதியில நீ நடக்கணும்னா, இந்த கல்லு முள்ளு புல்லு நல்ல எல்லாம் இருக்கிற வீதியில அவர் ஏற உன் மேல வஸ்திரம் தரிச்சவனா, நீ கழுத குட்டியா, உன் கட்டுகளை அறுத்தவனாய் நீ அவரிடத்திலே நீ சென்றால் அவர் உன் மேல ஏறி அமருவார். உன் ராஜாவாக உன்னை ஆளுகை செய்வார். அவர் ஆளுகை செய்யும் போது உன்னுடைய பயணம் ஹல்லேலூயா எருசலேமை நோக்கி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா ஒரே விஷயம் நடந்ததுங்க. அந்த தேவ ராஜ்யத்தின் வேலைய கரெக்டா செஞ்சு முடிச்சது அந்த கழுதை. என்ன வேலை தெரியுமா? அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றிக்கொண்டு இது வீதியில போய்கிட்டே இருக்கு. சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சாங்க. சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன ஆர்ப்பரிச்சாங்க தெரியுமா? அப்படியா? சத்தமா சொல்லமா? பைபிள்ல சொல்லுங்க. ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா உன்னதத்திலே. இந்த ஓசன்னாங்கிற வார்த்தையை வேற எங்கன்னா பைபிள்ல பார்த்திருக்கீங்களா? நோ. ஓசன்னானா என்ன அர்த்தம் தெரியுமா? சேவ் அஸ் லார்ட்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும், எங்களை விடுவியும் என்று அர்த்தம். ஆமென். ஆமென். இவர் ராஜாவாய் உங்களுடைய வாழ்க்கையில வீற்றிருக்கும் பொழுது அவரை சுமந்து கொண்டு நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அந்த ராஜாவை ரட்சகராக பார்ப்பாங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி அவர் அப்படி பார்க்கல. அதுக்கு முன்னாடி அதை பத்தி சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி யாரும் அப்படி கூப்பாடு போடல. ஆனால் எப்போ அந்த கழுதை மேல ஏறி அவர் உட்கார்ந்துட்டாரோ, ஹல்லேலூயா, அன்னைக்கு போறவங்களும் வரவங்களும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னது என்ன தெரியுமா? ஹல்லேலூயா, ஓசன்னா சொல்லுங்க. ஓசன்னா, 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 ஓசன்னா. அப்படினா என்ன அர்த்தம்? ஆண்டவரே எங்களை விடுவியும், ஹல்லேலூயா, எங்களை ரட்சியும், ரட்சியும். அந்த ராஜா ரட்சகராய் மாறுவதற்கு அந்த கழுதை ஒரு பெரிய ஒரு காரணமா இருந்துச்சு. ஆமென். இப்ப ஆசையா உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவை ரட்சகராய் காட்டணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? ஆமென். ஆமென். நீங்க காட்டணும்னா அந்த ராஜாவை ஏற்றுக்கொள்ளணும். அவர்கள் பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளணும். ஆமா. ஆமென். அவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது கழுதை தெரியவே இல்லைங்க. ஆமா, கழுதை மூஞ்சி தெரியவே இல்லை. பல நேரத்துல இந்த கழுதை மூஞ்சி தெரியாது. சோத்திரம். எனக்கு ரொம்பலாம் கருப்பா இருக்கிறேன்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு? ஹல்லேலூயா, நீ கருப்பா இருந்தாலும் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா உங்க மேல ஏறி இருக்கிறவர் தான் எல்லாரும் பாக்குறாங்க, உங்களை இல்ல. ஹல்லேலூயா. உன்னை காண்கிறவர்கள் உன்னை காணக்கூடாது ஐயா. உன்னை காண்கிறவர்கள் கர்த்தரை காண வேணும். கர்த்தரை கண்டவர்கள் உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு ஓசன்னா, 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 ஓசன்னா என்று சொன்ன கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? எஸ், கம் ஆன் சர்ச். உன்னை பார்த்து ஹல்லேலூயா, உன் ஆபீஸ்ல வேலை செய்யறவன் ஆண்டவரை பார்க்கணும். இது வரைக்கும் உன்னதான் பார்க்கறான்னா ஆண்டவருக்கு இன்னும் ஆளுகை செய்யாம இருக்கிறாரு. அவர் ஆளுகைக்கு கம்ப்ளீட்டா நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா அவருடைய மகிமை உன் மூலமாக வெளிப்படும். ஒருவரும் இந்த கழுதைன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்களா? இந்த கழுதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாங்களா? இந்த கழுதைக்கு கால் வலிச்சுதான்னு கேட்டாங்களா? இந்த கழுதை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இன்னொரு துணி போடலாமான்னு கேட்டாங்களா? ஒன்னும் பேசப்படல. எப்போ ராஜா ஏறிட்டாரோ அதுல இருந்து ராஜா தான் தெரிஞ்சார். ஆமென். அது வரைக்கும் கழுதை தெரிஞ்சது. அது வரைக்கும் கழுதை தெரிஞ்சது. எப்போ ராஜா மேல ஏறினாரோ ராஜா மாத்திரம் தான் தெரிஞ்சாரு.
இன்னைக்கு நம்ம சொல்லணும், அப்பா நான் சிறுகணும்ப்பா, நீங்க பெருகணும். நீங்க பெருகணும். எங்க ஐயா அடிக்கடி சொல்வார், நாங்க மறையணும், நீங்க தெரியணும்ப்பா. இதுதாங்க ராஜ்யத்தின் வேலை. இதுதான் ராஜ்யத்தின் வேலை. ராஜ்யத்துக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்கல்ல, this is the work of the kingdom of God. Yes. If you can reflect Christ as your king, Yes. when people can look at you, உங்களை பார்த்து உங்களை பார்க்காம உங்களுக்குள்ள இருக்கிற ராஜாவை ரட்சகராய் பார்ப்பார்களானால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்து முடிக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட். Yes. If you can give your everything to God, அந்த ராஜாவை உங்களை ஆளுகை செய்கிறவராய் நீங்கள் முழுமையாய் எப்போ ஏற்றுக்கொள்றீங்களோ அப்ப ராஜ்யத்தின் பிள்ளையா மாறுவீங்க, ராஜ்யத்தின் வேலையை நீங்க ஆரம்பிப்பீங்க. ஒருத்தன் ஆண்டவரிடத்துல போய் கேட்டானா, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்? அவனை நேசிச்சு உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடு. அது ஆண்டவருடைய திட்டம் இல்லை. அவன் எதுல அவனுடைய இருதயத்தை வச்சிருக்கிறான்றது அவனை வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான் ஆண்டவர் வந்து அவன் மீது அன்பு கூர்ந்துன்னு வசனம் சொல்லுது. அவன் மீது அன்பு கூர்ந்து சொல்றார். அவன் மன வேதனை உடையவனா வீட்டுக்கு போயிட்டான். அவனை கட்டி வச்சிருந்தது ஐஸ்வர்யம். அவனை கட்டி வச்சிருந்தது ஐஸ்வர்யம். உன்னை இன்னைக்கு என்ன கட்டி வச்சுக்குது? விற்று. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை அப்படியே உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாரும். அப்பா, I want everyone to praise God. லேபாதோ ஷேதர அப்படியே ஏஞ்சி நிக்கலாமா? ஏஞ்சி நிக்கலாமா? Thank you Jesus. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடியுது. லேபாதா ஷாதா. நீங்க தான்ப்பா எங்களை ஆளுகை செய்கிறவர். நீங்க தான்ப்பா ராஜா. சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் ஜெபிக்க போறோம். இந்த நேரம் அடுத்த 5 நிமிஷம் ஜெபிக்க போறோம். யாரும் கலஞ்சு போக வேண்டாம். எல்லாரும் ஸ்தோத்திரிக்க போறோம். நேரலையிலே பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு ஜனமே, உன் இருதயத்தை ஆண்டவரிடத்திலே ஊற்று. Yes, today is the day of miracle. இது அற்புதத்தின் நாளா இருக்குது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆண்டவர் பார்த்து சொல்லலாமா, அப்பா நீங்க என்னை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் எடுங்கப்பா. ஆமென். இன்னைக்கு என்னென்ன ஏரியாஸ்லாம் நீங்க ஆண்டவர் கிட்ட ஓபன் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாவற்றையும் அடிச்சு உடைச்சு ஓபன் பண்ணுங்க. ஆமென். All the doors closed for Christ, let it be opened in Jesus name. எல்லாவற்றையும் திறந்து கொடுங்க. அந்த ஆளுகையை கம்ப்ளீட்டான ஆளுகையா ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. அவரை ராஜாவாய் முழுவதுமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். அப்பொழுது ஜனங்கள் உங்களை பார்க்கும் பொழுது ராஜாவை பார்ப்பாங்க. ஆமென். அப்பா உதவி செய்யுங்க ஆண்டவரே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. அப்பா உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். சொல்வீங்களா? அரசாளுங்கப்பா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே ராஜா ராஜா ராஜா. நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அப்பா கண்ட்ரோல் எடுங்கப்பா. அரசாளும் தெய்வம் கரங்களை உயர்த்தி எல்லாரும் நல்ல அப்பாவும் சத்தமா பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். அப்பா ஒரு கழுதையை போல வந்திருக்கிறப்பா. நாமம் சொல்லி என்ன ஆளுகை செய்யுங்கப்பா. ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா குறையையும் எல்லா கட்டுகளையும் அவிழ்க்க
தீர்க்க உங்களால மாத்திரம்தான் முடியும்ப்பா. உங்களால மட்டும்தான் ஆண்டவரே முடியும். இன்னைக்கு நாங்க செய்வதெல்லாம் கம்ப்ளீட்டா எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா ஏரியாஸ் ஆஃப் அவர் லைஃப்ஸையும் நாங்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒரு கதவு கூட எங்களுடைய வீட்டில் பூட்டப்படாது இருக்கட்டும் ராஜா. நாங்கள் எல்லாவற்றையும் திறந்து கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்வீராக அப்பா. எங்கள் குறைகள் எல்லாம் நீங்க தீர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த பாவத்தெல்லாம் எங்களால விட்டு விட முடியலையோ அது எல்லாவற்றையும் விடுவதற்கு எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ராஜா நீர் ஆளுகை செய்வீராக அப்பா. ராஜா நீர் எங்கள் கட்டுகளை அவிழ்ப்பீராக ராஜா. ராஜா நீர் எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்வீராக ராஜாவே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அன்புக்குரியவர்களே, மரித்தாலும் இன்றும் நம் இருதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சாம் ஜபதர் அங்கிளை குறித்து சொல்லுவாங்க. அவர் கர்த்தருடைய எழுத்தாணி என்று. என்ன தெரியுமா? அவர் எழுத்தாணியாக இருந்தாலும் அந்த பெண்ணை பிடிச்சிருந்தவர் கர்த்தர். ஒரு புல்லாங்குழல் என்ன அழகா சத்தம் கொடுத்தாலும் அது வாசிக்கிறவன் கையில தான் இருக்கு. பிள்ளைங்க என்ன அழகா ட்ரம்ஸும் கீபோர்டும் அழகா வாசிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அது வாசிக்கிறவன் கையில தான் இருக்கு. உன்னுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆளுகை செய்யும்படியாக ராஜா, அவர் ராஜா, அவரே ராஜா, அவரே ஆளுகை செய்கிறவர். அவரிடத்துல உன்னை நீ கம்ப்ளீட்டா ஆளுகை செய்யும்படியாக நீ விட்டு கொடுக்கும் பொழுது உன் கட்டுகளை அவர் அறுப்பார். உன் மீது அவர் ஏறுவார். ஹல்லேலூயா. அவரை நீ சுமக்கும் பொழுது உன் மேலே ரட்சிப்பின் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. உன் பாதங்களில் இடராதபடிக்கு பாதங்களிலே ஹல்லேலூயா கர்த்தர் வஸ்திரங்களை போடுவார். ஹல்லேலூயா. அந்த இலைகள் எதுக்கு தெரியுமா? அடையாளம், அத்தாரிட்டி. ஹல்லேலூயா. ஒரு ஜெயிச்சதுக்கு, வெற்றிக்கு அடையாளம். ஹல்லேலூயா. ஒலிம்பிக்ல ஜெயிச்சவனுக்கு கிரீடம் இலையில தான் முதல்ல கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அந்த வெற்றிக்கு அடையாளம். ஹல்லேலூயா. அந்த வெற்றிக்கு அடையாளமாக கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ செல்லுகிற இடமெல்லாம் ஹல்லேலூயா உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு ரட்சிப்பு உண்டாகும். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அப்பா, உம்முடைய ராஜ்யத்தின் திட்டத்திற்கு என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. என்ன அர்ப்பணிக்கிறேன். அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. ஒருவேளை விடுபட முடியாத கட்டுகளில் நீங்க இருப்பீங்கன்னா கூட்டத்தின் முடிவில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ ஃபாதர். பரிசுத்த ஆவியானவர் இன்னும் இருதயத்தில் ஏவுகிறார். ரே மாத்தோ ஷேத்தே ரே பஹாலால் தரீபோ. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சில கட்டுகளை நம்ம துதிக்க அருப்பன் பரிசுத்த ஆவியானவர் இப்போ சொல்றதுனால தைரியமா சொல்றேன். எஸ், நம்ம இங்க துதிக்கும் போதே நேரலிலே பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, ஹல்லேலூயா, சகோதரனே, உன் வாழ்விலே ஹல்லேலூயா நீ வேற அறுக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு என்று பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் பேசுகிறார். எஸ், the Holy Spirit is speaking right now. Hallelujah. நீ வேற அறுக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு என் மகனே, என் மகளே. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சபையில் எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபை பெருகட்டும். வாய்களை திறந்து ஆவியில நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துங்க. சில கட்டுகள் அரும். ஹல்லேலூயா. இவ்வகை பிசாசு உபவாசத்திலும் ஜெபத்தினாலும் இல்லாமல் அறுக்கப்படாது. இப்போ நம்ம அறுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். உபவாசத்தில் இருக்கிறவங்க ஸ்தோத்திரம் பண்ணு. அங்க கட்டுகள் அரும். நீ துதிக்க 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 இதோ மறைவிடங்கள் இருக்கிற கட்டுகள் அறுது. ஹல்லேலூயா. சத்தமா துதி. வாயை திறந்து இயேசுவின் நாமத்தில் பாவ கட்டுகள் அறுவதாக, சாப பிணைகள் அறுவதாக, இயேசுவின் நாமத்தில் இச்சையின் கட்டுகள் அறுவதாக, பலவீன கட்டுகள் அறுவதாக, வியாதி என்னும் கட்டுகள் அறுவதாக, பெருமை என்னும் கட்டுகள் அறுவதாக, ஹல்லேலூயா, பணம் என்னும் கட்டு அறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ராஜாவுக்கு நீ வேணும், ராஜாவுக்கு நீ வேணும், ராஜாவுக்கு நீ வேணும், ராஜாவுக்கு நீ வேணும். இன்னும் வல்லமை என் சபை மேல ஒரு வல்லமை ஊற்றப்படுவதாக, என் சபை மேல ஒரு வல்லமை ஊற்றப்படுவதாக.
pour your anointing over my people, O Lord. அந்த சால்வையின் அபிஷேகம் அப்பா என் கழுதைகள் மேல ராஜா ஏறி அமர்ந்தது போல இப்போ ராஜா உன் மேல ஏறி அமருகிறார். உன் மேல ஏறி ஹல்லேலூயா உங்க மகிமையாய் உனக்குள்ளே வருகிறார். இதோ சத்தியமாகவும் இதோ கிருபையாகவும் நிறைந்தவராய் உனக்குள்ளே வாசம் செய்கிற உனக்குள்ளே வரார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோமா? Receive Jesus, receive the Holy Spirit, receive the Heavenly Father. ஆண்டவரை பெற்றுக்கொள்வோமா? கரங்களை தட்டி சோத்திரம் 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 ரீபோதோ ஷேதே ரேபகா லால்தா ரபா பாபா உன்னதத்தில் ஓசன்னா. உன்னை பார்த்து கர்த்தர் மகிமை அடைகிறார். கிருபையினால் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் உனக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார். எல்லாரும் ஆண்டவரே என்னை ரட்சியும் சொல்ல போகிற நாட்களுக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். எஸ், உம்மை உயர்த்திடுவோம். நீங்க எங்களுக்குள்ள வாசம் செய்கிறீங்க. நீங்க எங்க ராஜா. நீங்க எங்களை ஆளுகை செய்றீங்க. எங்க மூலமாக ரட்சிப்பு என் ஜனத்துக்கு உண்டாக போறதுக்காக சோத்திரம். மனதார ஊழியக்காரனா உம்முடைய நாமத்துல என் ஜனங்களை நாங்க ஆசீர்வதிக்கிறோம். நீர் அவர்கள் வாசம் செய்து அவர்களை வழிநடத்தி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இம்மையிலும் மறுமையிலும் நீரே எங்கள் ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை நல்லா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னும் மேலமா நீரே ராஜா, நீரே ஆளுகை செய்கிறவர், உமக்கே புகழ். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.